ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, துலாம் கடந்த சில வருடங்களாக ஒரு சில கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க. ஒன்று, உடல் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குமா, எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்துட்டோம், பெருசாக முன்னேற்றம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிற துலாம் தான் நிறைய ஹெல்த் எப்போ எனக்கு நார்மல்சி வரும் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா ஜாதகமே பார்க்குறீங்க. அதுக்கும் மேலே கடன் ஜாஸ்தி இருக்குமா, இந்த கடன்லேருந்து நாங்கள் சீக்கிரம் வெளியே வரணும்னு பார்க்குறோம், நாங்கள் வட்டிக்கு வாங்கி வட்டி குட்டிக்கு போட்டு குட்டி போட்டு இப்படின்ற மாதிரி எங்கள் கடன் போயிட்டே இருக்குது. இந்த நெருடல், மன நெருடல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இந்த கடனால் குடும்பத்தில் பெருசாக நிம்மதி இல்லை. இதிலேருந்து எப்போம்மா நாங்கள் வெளியே வந்தோம்? இதுதான் பார்த்திங்கன்னா துலாம் கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெரும்பாலான துளாராசி என்பர்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை தான் முன்வைக்கிறீங்க. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னாம்மா, சனியே உங்களுக்கு ரோக சரியாக வந்துட்டான். ஆக கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சனி பகவான் முடிவு பண்ணிட்டாருமா. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தையே இருக்குது. சனி ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலும் யாராலையும் தடுக்க முடியாது, கெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலும் யாராலையும் தடுக்க முடியாது, ஈசனை அன்றி அப்படின்லாம். ஆக சனி இப்போ உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான். பாக்கி 8 கோள்களால் அது தடுக்க இயலாது. கண்டிப்பாக நல்லது நடக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கும் மேலே குரு பகவான் இப்போ என்ன பாவத்தில் அமர்ந்திருக்காரு? 10ஆம் பாவம், தொழில் சாரத்தில் குரு. ஓடினவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு 8ல் குரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10ல் குரு பதவி பறிப்போக்கும். இப்படிலாம் குருவை பற்றி நல்லா சொல்கிறாங்களேம்மா. அப்போ 10ல் குரு பதவி பறி போயிடுமா? அப்படிலாம் கிடையாதும்மா. வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ பதவி பறி போகுது அப்படின்னாலும் இந்த பதவி பறி போய் இதை விட நல்ல பதவி சாலிடாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். பொதுவாக பாருங்கள், இப்போ வேலை செய்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? பதவி உயர்வு அப்படின்றது இருக்கும். பதவி உயர்வு இருக்குது அப்படின் போது பொறுப்பு அதிகரிக்க தானே செய்யும். பதவி உயர்வு இருக்குது அப்படின்றது குறைஞ்சது 5000லேருந்து 10,000 ரூபாய் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வருமானத்தில் அதிகமாக தானே செய்யும். அப்போ பொறுப்பு அதிகரிக்கும், வருமானமும் அதிகரிக்கும் போது ப்ரெஷரும் அதிகரிக்க தானே செய்யும். அப்போ துளாராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் வெட்டு 1 துண்டு 10, அதுதான் துலாம். பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை துலாமுக்கு தான் பொருந்தும். ஆக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இல்லைம்மா நான் ஒரு கன்சர்னில் வேலை செய்யலை, நான் சுயதொழில் வச்சு நடத்துகிறேன், எனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த காலகட்டம் புதிய ஆர்டர்ஸ் வரும், நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஆனால் உங்களால் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, மேன் பவர் இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? டெம்பரரி கூலி ஆட்கள் அப்படின்னு கூட நிறைய வச்சுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மி, நீங்கள் நல்லா அழகாக சம்பாதிக்க முடியும். ஆக 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்றத இந்த ஆங்கிளில் எடுத்துக்கும். 2வது, குருனோட இது ஸ்தான பலம். அதுக்கடுத்து குருனோட பார்வை பாருங்கள், 2, 4, 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு, 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு, தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், திடீர் தனப்பிராப்தி இதெல்லாம் இருக்கும். 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு. வேலை போயிடுச்சுன்னா எப்படி உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வரும்? இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பணம் இல்லைன்னா யாரையும் மதிக்கிறது இல்லை இல்லைங்களா. எல்லாருக்கு இல்லாலும் இல்லை, ஈன்றெடுத்த தாயும் இல்லை அப்படிம்பாங்க. பணம் இல்லாதவனுக்கு பெத்த தாய் கூட இல்லையா. காலம் அப்படி மாறி போச்சு. அப்போ குரு 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு அப்படின்போது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வரும். காசு இல்லாமல் எங்கே போய் இதெல்லாம் வர்றதில்லை இல்லைங்களா. அதே மாதிரி 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு, கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க, உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும், சொத்து பத்து நிலப்போலம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு. வேலை இல்லாமல் எப்படி போய் பக்கத்து வீட்டிலேருந்து திடீர்னு வந்தால் வாங்க முடியும்? இல்லை இல்லைங்களா. அம்மாவோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி 6ஆம் பாவத்தை குரு பார்க்குறார், ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பார்க்குறார். கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னு சனியும் முடிவு பண்ணிட்டார், குருவும் முடிவு பண்ணிட்டார். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நம்ம சம்பாரிச்சா தானே சாத்தியம். ஆக அப்படி நீங்கள் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சூப்பர். அப்போ எப்படிமா இருக்குது? நல்லா இருக்குமா, கவலைப்பட வேண்டாம். சரிம்மா, இருந்தாலும் நாங்கள் பார்த்திங்கன்னா எதிலம்மா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, மொதல் விஷயம், ராகு 5ஆம் பாவத்தில் இருக்காம்மா. ராகு 5ஆம் பாவத்தில் இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்கக்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பீங்க. என் பிள்ளை ஒன்றும் பெருசாக சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, அடங்க மாட்டேங்குது, சண்டை போடுது, பஞ்சாயத்து பண்ணுது, ஒரு நாளைக்கு 3 வம்பு வழக்கு இழுத்துன்னு வருது, என்ன பண்ண முடியும்? இப்போ அது நாங்கள் எப்படிமா டீல் பண்ணுறது? அமைதியாக இதுவும் கடந்து போகும். அப்போ பிள்ளைங்க ஒரே முட்டை திருந்துடணும். நான் சண்டை போட்டேன், நான் பிரச்சனை பண்ணுறேன், நான் மிஸ்ஸுக்கிட்ட மாட்டி விட்றேன் அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளை உங்களை விட்டு நிரந்தரமாக விளக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்குன்னா வியாபாரம் பண்ணி பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் நம்ம கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஆக கவனமாக இருக்க வேண்டியது எது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிம்மா, நாங்கள் என்னம்மா வழிபாடு பண்ணணும்? பொதுவாகவே நீங்கள் துலால பிறந்துட்டுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யாரை வழிபாடு பண்ணணும்? மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும்.
ராசியாதிபதி யார்? சுக்கிர பகவான் தான். அப்போ எப்பயுமே நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னும் போது நிம்மதி, சந்தோஷம், கடனில்லாத ஒரு வாழ்க்கை, அதே மாதிரி குதூகலமான ஒரு வாழ்க்கை, மகாலட்சுமி வாசம் அப்படின்றது கிடச்சிடும். அப்போ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறதுக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கேம்மா. எளிமையாக மகாலட்சுமி தாயாரோட 108 போற்றி பாராயணம் பண்ணுங்க. இல்லைனா மகாலட்சுமி காயத்ரி தினம்தோறும் 21 முறை, 51 முறை, 108 முறை, எது உங்களால் முடியுதோ பாராயணம் பண்ணுங்கள். வாழ்க்கை கண்டிப்பாக மேலே 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 உயரும். சரிம்மா, இப்போ இந்த குரு பயிற்சிக்கு நாங்கள் எங்கம்மா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா, இந்த குரு பயிற்சி காலகட்டம் நீங்கள் 2 கோயிலுக்கு போனோம்மா. ஒன்று திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு தர்பாரண்யேஸ்வர வழிபாடு பண்ணிவிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சனி பகவானை ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரோக சனி கடகடன் கடனெல்லாம் அடைப்பார். இது பார்த்திங்கன்னா ஒரு முறை போயிட்டு வரணும். முடியும்னா 2 முறை கூட போங்க, தப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு முறை போயிட்டு வரணும். 2வது ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில், அங்கே போயிட்டு வரணும். அங்கே குறைஞ்சது 6 முறை போயிட்டு வாங்க. 6 முறை போயிட்டு வரீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்த நிம்மதி, சந்தோஷம், வேலையிலேருந்து வந்த பிரச்சனைகள், தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா பிள்ளைங்க சார்ந்து பலவிதமான பிரச்சனைகள், லாபம் குறித்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் பெருத்த முன்னேற்றம் அப்படின்றது வருமா. கையில் காசு நடமாட்டோம் அப்படின்றது நிறைய இருக்கும். காசு இருந்தால் மட்டும் போதுமா? நிம்மதி சந்தோஷமும் வேணும் இல்லைங்களா? அந்த நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் அத்தனையும் கிடைக்கும். ஆக இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்றது நிறைய நற்பலன்களை கொடுக்குமா. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து மகாலட்சுமி தாயார் வழிபாடும் நான் போக வேண்டிய கோயில்களுக்கும் சொன்னேன், போயிட்டு வரீங்க அப்படின்னும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு இனிமையான காலகட்டமாக அமையும். வாழ்த்துக்கள்.